Hello friends, இந்த வீடியோவில் மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மசாலா பாருங்கள். 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 4 பட்டை, 1 ஏலக்காய், கூடவே கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவு காஞ்ச கொப்பரை தேங்காயை இதில் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையிலும் வதக்கிக்கோங்க. நான் உருளை சேர்த்து இடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நல்லா இடித்ததுக்கப்புறம் ஒரு 5-6 பூண்டு தோலை உரித்து இதில் ஆட் பண்ணி நல்லா இடித்து மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு அடுத்ததாக குக்கரில் மட்டன் பீசஸ் எல்லாமே அதில் போட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் உப்பு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே 2 கப் வாட்டரும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு வேக விட்டுடணும். ஒரு 2 நிமிஷம் போல் சும்மா அப்படியே கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டதுக்கப்புறம் ஒரு 3 விசில் வரையிலும் வேக விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக மண்பானையில் 3-4 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹீட்டான உடனேயே சின்ன வெங்காயம் இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது சேர்த்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் மட்டன் சுக்காவுக்கு. ஸோ அதனால் நான் இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதை நல்லா கிளறிக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம வேக வச்சுருந்த அந்த மட்டன் பீசஸ் எல்லாமே இதில் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இந்த போல் வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த மசாலா இதில் போட்டு கிளறி ஒரு 2 நிமிஷம் வரையிலும் நல்லா கிளறி விடுங்க. 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஆயில் தனியாக மசாலா தனியாக செப்ரேட் ஆகிடும். கடைசியில் நம்ம இதை கொஞ்சம் நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியை மேலே தூவிட்டு நம்ம கிளறி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் 2 செகண்ட் அது போல் சும்மா லைட்டாக மேலோட்டமாக வதக்கிட்டு நீங்கள் ரெடியாக எடுத்து ஒரு பவுல்லையோ இல்லைன்னா நல்ல சூடான உணவுலையோ இதை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.